வீட்டை விட்டு வெளியில வந்த விஸ்வநாத் ஒரு ஆட்டோவை பிடிச்சு அரும்பாக்கம் போனாரு. அதே நேரம் அவரை ஒரு கார் பின்தொடர்ந்துச்சு. ஜெயநகர்ல இறங்கி ஆட்டோவை கட் செய்தாரு விஸ்வநாத். பின் கொஞ்சம் நடந்து போய் ஒரு வீட்டு கதவை தட்டினாரு. ஒரு பெண் கதவை திறக்கவும் சடாரண உள்ள நுழைஞ்சு கதவை மூடினாரு விஸ்வநாத். உள்ள அவரோட காலேஜ் கிரஷ் அனிதா இருந்தாங்க. 2 பேருமே நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய பேப்பரை எடுத்து அதுல பலவிதமான படங்கள், அப்புறம் எண்கள், எழுத்துக்கள் ஆகியவற்றை வரைந்தார் விஸ்வநாத். அனிதாவுக்கு எதுவுமே புரியல. அதே நேரம் விஸ்வநாத பின்தொடர்ந்து வந்த கார் அனிதா வீட்டு வாசல்ல நின்னுச்சு. உள்ள இருந்த ஒருத்தர் யாருக்கோ போன் பண்ணி, சயின்டிஸ்ட் ஜெயநகர்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்காரு, ஆள் தனியா தான் இருக்காரு, இப்ப வந்தா ஈஸியா தூக்கிடலாம் அப்படின்னு சொன்னா. வீட்டுக்குள்ள விஸ்வநாத் எல்லாத்தையும் வரைஞ்சு முடிச்சுட்டு அதை ஒரு கவருக்குள்ள வச்சு மூடி அனிதா கிட்ட கொடுத்தாரு. எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இத பாலா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அனிதாவுக்கு கண்ணீரே வந்துருச்சு. இன்னும் இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் திருடுத்தனமா பாக்குறது அப்படின்னு விஸ்வநாத் கிட்ட அழுது பேசினாங்க அனிதா. அதுக்கு விஸ்வநாத், கொஞ்சம் பொறு, நாளைக்கு டெமோ தர போறேன், அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு அனிதாவுக்கு சமாதானம் சொன்னாரு. 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருந்தாங்க. பின் அனிதா, இப்போ உடனே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு விஸ்வநாத், அங்க ஒருத்தரை தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன், அவர் முடிக்கிறதுக்குள்ள நான் போயிடணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. இதே நேரத்துல வெளியே நின்று காருக்குள்ள இன்னொருத்த வந்து சேர்ந்தான். அப்போ சரியா கதவை திறந்துகிட்டு வெளியே வந்தாரு விஸ்வநாத். நல்ல இருட்டு, அதை சாதகமா நினைச்சுக்கிட்டு வேகமாக நடக்க தொடங்கினாரு. காத்திருந்த 2 பேரும் அவரை பின்தொடர்ந்தாங்க. அவரை நெருங்கியதும் ஒருத்தர் விஸ்வநாத் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அவர் தலையில எதையோ வச்சு அடிச்சான். அம்மா அப்படின்னு அலர்னாரு விஸ்வநாத். அப்போ அந்த தெரு பகுதியில காவல்துறையோட இரவு நேர பேட்ரோல் ஜீப் திரும்பிச்சு. 2 பேரும் விஸ்வநாத தாக்கி அவரை பிடிச்சு இழுக்கிறத போலீஸ்காரங்க பார்த்தாங்க. உடனே சைரன் அலற விட்டுட்டு வேகமா வந்தாங்க. போலீஸ பார்த்ததும் விஸ்வநாத கீழே போட்டு விட்டு அந்த 2 பேரும் ஓடி ஒளிஞ்சாங்க. அடிப்பட்ட விஸ்வநாத ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க போலீசார். இதே சமயம் வீட்டுக்கு வந்த பாலா கதவை திறந்திருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆனாரு.